அந்த முதலை வந்தது. அவர்கள் நெருங்கிய நண்பர்களா மாறினாங்க. ஒரு நாள் முதலை ஜாமுன் பழங்களை எடுத்து தனது மனைவிக்கு தந்தது. ஆனால் அவள் விருப்பமில்லாமல் கூறினா, இந்த குரங்கு தினமும் இந்த இனிப்பு பழங்களை சாப்பிடுகிறதே, அப்படியானா அதன் இதயம் எவ்வளவு இனிப்பாக இருக்கும்? நான் அந்த இதயத்தை சாப்பிட வேண்டும். முதலை அதை கேட்டு அதிர்ந்தது. அவன் என்னோட நல்ல நண்பன் என்று கூறினாலும் மனைவியின் கட்டாயத்தால் அதை ஒப்புக்கிட்டது. அடுத்த நாள் முதலை குரங்கிடம் சொன்னது, தோழா, என் மனைவி உன்னை சந்திக்க ஆசைப்பட்டிருக்கிறா. நீ என் வீட்டுக்கு வர விரும்புறியா? அதுக்கு எதையும் சந்தேகிக்காமல் குரங்கு முதலையின் மேலே ஏறி சென்றது. ஆற்றின் நடுப்பகுதிக்கு சென்றபோது முதலை உண்மையை கூறியது. முதலை, மன்னிக்கணும் நண்பா, என் மனைவி உன் இதயத்தை சாப்பிடணும் என கேட்டா. அதை கேட்டு குரங்கு அதிர்ந்தது. ஆனால் அது புத்திசாலி என்பதா தயங்காமல் ஒரு யோசனை செஞ்சது. குரங்கு, ஜியோ, என் முன்னாலே சொல்லல, என் இதயத்தை மரத்திலேயே விட்டுட்டேன். முதல்ல போய் எடுத்து தர்றேன். முதலை அதை நம்பி மீண்டும் கரைக்கு திரும்பியது. கரையில் வந்தவுடன் குரங்கு தாவி மரத்துல ஏறிவிட்டது. குரங்கு, நீ என் நம்பிக்கையை துரோகிச்சா. இனிமேல் உன்னால என்ன ஏமாற்ற முடியாது. போ. முதலை வெட்கப்பட்டுக் கொண்டு அமைதியாக சுழன்று போனது.